சினிமா வாரிசுகள் என்றாலே விமர்சனங்கள் எழுவது இயல்பு. ஆனால் அந்த விமர்சனங்களை ஏணியாக மாற்றி சிகரம் தொடுபவர்கள் வெகு சிலரே. அந்த வரிசையில் யூத் திரைப்படத்தின் பிரம்மாண்ட வெற்றியின் மூலம் தன்னை ஒரு சிறந்த படைப்பாளியாக நிரூபித்துள்ளார் கென் கருணாஸ். படத்தின் வெற்றி விழாவில் தன்னை சுற்றி எழுந்த விமர்சனங்களுக்கு அவர் அளித்த நச் பதில்கள் இப்போது சமூக வலைதளங்களில் ட்ரெண்டாகி வருகின்றன. படம் வெற்றி பெற்றாலும் ஒருபுறம் நெகட்டிவ் கமெண்ட்ஸ்கள் வரத்தான் செய்தன. இது குறித்து மேடையில் வெளிப்படையாக பேசிய கென், எல்லாருக்கும் எல்லாமே பிடிச்சிடாது. விமர்சனங்களை நான் விருப்பாக பார்க்கவில்லை, பாடமாக பார்க்கிறேன். அதில் சொல்லப்பட்டிருக்கும் நியாயமான குறைகளை கற்றுக்கொண்டு அடுத்த படத்தில் இன்னும் மிரட்டலாக திரும்புவேன் என்று கூலாக பதிலளித்தார். பதற்றப்படாமல் அவர் சொன்ன கத்துப்போம் ஜெயிப்போம் என்ற பாசிட்டிவ் அப்ரோச் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது. கனவு நனவாகும்போது அது கனவு போலவே இருக்கும் என்று தந்தை கருணாஸ் சொன்ன வார்த்தைகளை இன்று நிஜமாக்கி காட்டியுள்ளார் கென். வெறும் 11 நாட்களில் 50 கோடி ரூபாய் வசூல் என்பது சாதாரண விஷயமல்ல. இந்த இமாலய வெற்றியை கொண்டாடும் அதே வேளையில் தன் கால்கள் தரையிலேயே இருப்பதை உறுதி செய்கிறார் இந்த இளம் இயக்குனர். இமோஷனல் ஆகாமல் யதார்த்தமாக அவர் பேசிய விதம் மெச்சூரிட்டி ரகம். தன்னை செதுக்கிய குருநாதர்களான இயக்குனர் வெற்றிமாறன் மற்றும் நடிகர் தனுஷ் ஆகியோருக்கு நன்றி சொல்ல கென் மறக்கவில்லை. அவர்கள் கற்றுக் கொடுத்த திரைமொழிதான் இன்று இத்தனை பெரிய வெற்றியை தேடித் தந்துள்ளதாக நிகழ்ந்தார். பெற்றோரான கருணாஸ் மற்றும் கிரேஸ் ஆகியோரின் கண்களில் தெரிந்த மகிழ்ச்சிதான் எனக்கு கிடைத்த மிகப்பெரிய அவார்ட் என்றும் குறிப்பிட்டார். நெகட்டிவ் கமெண்ட்ஸை கண்டு முடங்கி போகாமல் அதை வெற்றிக்கான எரிபொருளாக மாற்றியுள்ளார் கென் கருணாஸ். கிரிட்டிக்ஸ் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆடியன்ஸ் கொடுத்த அன்புதான் கெத்து என நிரூபித்துள்ள யூத் படத்தின் வெற்றி கோலிவுட்டில் கென் கருணாஸின் ஆட்டத்தை அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைத்துள்ளது.